ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா ஸ்ட்ரீட் டைம். இன்னைக்கு நான் குல்ஃபி ஐஸ் செய்திருக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சுட்டேன். பாருங்க நான் அழகா வருதுன்னு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் குல்ஃபி செய்கிறதுக்காக குல்ஃபி ஸ்டாண்டு, சுகர் ஒரு 75 கிராம்ஸ், ஏலக்காய் 1 ஸ்பூன், பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா, கொஞ்சமாக குங்குமப்பூ. நான் இப்போ அடுப்பில் ஒரு திக்கு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம பாலை ஊற்றிடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். ஆடை வந்தாலும் எடுத்து போட வேண்டாம், அப்படியே நம்ம கிண்டி விட்டுட்டா போதுங்க. கொதிக்கட்டும். பால் நம்ம அடுப்பில் ஊற்றியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பால் நல்லா பொங்கிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நாம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இப்போ சுகர் போட்டுடலாம். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு குங்குமப்பூ போட்டுடலாம். பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே ஒன்றொன்னா போட்டுருவோம். நம்ம இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாம். நல்லா வேகட்டும். ஏலக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்போ கொஞ்சம் குக் ஆகும். போட்ட நட்ஸ் எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. பாதாம், பிஸ்தா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நாம் ஊற்றி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 10 to 12 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜிலேயே இருக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஊற்றிடலாம் குல்ஃபி ஸ்டாண்டில். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே ஊற்றிடலாம். உங்ககிட்ட இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பாத்திரத்தில் கூட அதை விட்டுக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே ஊற்றி வச்சுட்டோம். இப்போ ஒரு 10 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 10 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகாமல் வந்துடும். இல்லைன்னா சரியாக வராது. இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இப்படி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி தான் எடுக்கணும், அப்போ தான் ஈஸியாக வரும். பாருங்கள் நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் சூப்பராக அழகாக வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறத விட நாமளே செஞ்சால் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது.